வணக்கம். சாக்ஷி மாலிக் அந்த பேர் சொன்னோன்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வர்றாங்க? கரெக்டுங்க, நம்மளோட மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் தான். யார் அவங்க மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்காக வெண்கல பதக்கம் பெற்று கொடுத்த முதல் பெண் மல்யுத்த வீரர் அப்படிங்கறதா மிக முக்கியம். அது வரைக்கும் இந்தியாவிலிருந்து யாருமே பெண்கள்ல மல்யுத்த போட்டியில பரிசு பெற்றதே இல்ல, பதக்கம் பெற்றதே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையை இல்லாமலாக்கி இந்தியாவுக்காக வெண்கல பதக்கத்தை பெற்று கொடுத்தவர் சாக்ஷி மாலிக். 58 கிலோ அதை தூக்கி நம்முடைய இந்தியாவின் பெருமையை அங்கே நிலைநாட்டினார். அந்த பதக்கம் பெற்ற போது இந்தியாவோட கொடியை, நம்ம தேசிய கொடியை கையில் தூக்கி கொண்டு அவர் மிக சந்தோஷமாக இருந்த அந்த காட்சியெல்லாம் நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. அது ஒரு காட்சி. அடுத்த காட்சி எதுன்னா, நம்முடைய டெல்லி தெருக்கள்ல கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த மல்யுத்த வீரர்கள் எல்லோரும் தெருவில் இறங்கி போராடினார்கள். அந்த போராட்டத்துல கூட பிடி உஷா உள்ள வந்து மத்திய அரசுக்கு சார்பாக சில விஷயங்களை சொல்லி நீங்க இந்த போராட்டத்தை கைவிடணும்னு சொன்னப்போ, இந்த மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம்னு மிகவும் உறுதியாக பதில் கொடுத்தப்போ, அந்த பிடி உஷா அங்கிருந்து மிக வேகமாக ஓடினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது ஒரு காட்சி. அந்த 40 நாட்கள் போராட்டம்ங்கிறது இந்த மல்யுத்த வீரர்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நாள். ஏன்னா பதக்கம் பெற்று இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது ஒன்றிய தலைவர்லேருந்து எல்லாரும் அவங்களை கொண்டாடி புகைப்படம் எடுத்து இந்திய மகள்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்னு ஹெட்லைன்லாம் கொடுத்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா டெல்லி தெருக்கள்ல நின்னே போராடினப்போ ஒன்றிய தலைவர் இவர்களுடைய போராட்டத்தை காது கொடுத்து கூட கேட்கல. அவங்க எதுக்காக போராடினாங்க அதான் மிக முக்கியம். இந்தியன் ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷன் ஒன்னு இருக்குல்ல, இந்திய மல்யுத்த வீரர்கள் சம்மேளனம், அதோட தலைவரா யார் இருந்தா அப்படின்னா பிரிஜ்பூஷன் சிங் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த பிஜேபி எம்பி. அவர் எப்படின்னா, அவர் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, பல பதிவுகளும் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே. அவர் அப்படிப்பட்ட ஒரு நொட்டோரியஸ் பர்சன். அவர் மீது இந்த மல்யுத்த வீராங்கனைகள் குற்றச்சாட்டு சொன்னார்கள். என்னன்னா, அவர் தங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தொடர்ந்து கொடுத்ததாக. அதை பத்தி ரிட்டன் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, புகைப்படங்கள் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த விசாரணையில் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படாதவாறு பார்த்து கொண்டார்கள் பிஜேபிக்காரர்கள். எனவே அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் பிரிஜ்பூஷன் மிகவும் சுதந்திரமாக உலவி கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நாடாளுமன்றத்தில் அந்த புகை குண்டு வெடித்த போது அதை பற்றி கேள்வி கேட்ட நம்முடைய நாடாளுமன்ற எம்பிக்கள், எதிர்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் எல்லாரையும் பதவி நீக்கம் செய்தாங்கல்ல ஒன்றிய அரசு. ஆனால் இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு உள்ள பிஜேபி எம்பியை கூட பதவி நீக்கம் செய்யாமல் அவரை இன்னமும் பொத்தி 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 பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல அவருடைய தொகுதியில அவர் மிகவும் பிரபலம் வாய்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் எந்த விதத்திலும் கைவிடுவதற்கு பிஜேபி தயாராகவே இல்லை. சரி, இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் இருக்கின்ற பிரிஜ்பூஷன் சிங் இந்த சம்மேளனத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், அதை தவிர எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட நிறைய வீராங்கனைகள் போராடினாங்க. ஆனா எதற்குமே ஒன்றிய தலைவர் செவி சாய்க்கவே இல்லை. அப்புறம் சாக்ஷி மாலிக் என்ன பண்ணாங்க, என்னுடைய பதக்கங்களே எனக்கு வேண்டாம், நான் அதை கொண்டு போய் கங்கையில தூக்கி எறிகிறேன் அப்படின்ட்டு அதுக்கு அந்த அளவுக்கு கூட போனாங்க. அப்படியான மனவேதனையை கொடுத்தது நம்முடைய ஒன்றிய அரசு அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். இதே ஒன்றிய அரசு, இதே ஒன்றிய தலைவர் தான் திரும்ப திரும்ப பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ்னு பெண் குழந்தைகளுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம், பெண் குழந்தைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம், பெண் குழந்தைகள் சாதனைகள் செய்ய வேண்டும் அப்படின்லாம் வசனம் பேசுறவங்க. ஆனால் உண்மையாகவே சாதனை செய்த, இந்தியாவுக்காக வெண்கல பதக்கம் பெற்றுக் கொடுத்த ஒரு சாக்ஷி மாலிக் வந்து நின்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அதில் இருக்கின்ற நியாயத்தை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத ஒன்றிய அரசு இப்ப என்ன செஞ்சிருக்கு, இந்த மல்யுத்த வீரர்கள் சம்மேளனம் இருக்குல்ல, அதுல தேர்தல் நடத்தி தலைவரை திரும்பவும் தேர்ந்தெடுக்கணும். அதை பண்ணாம காலம் தாழ்த்தியதால் உலக மல்யுத்த சம்மேளனம் நம்முடைய இந்தியா மீது ஒரு தடை வச்சிருந்தது. அந்த தடையை நீக்கணும். ஆனா நம்முடைய பிரிஜ்பூஷன் சிங்கும் அதற்கு மீண்டும் போட்டியிட முடியாதுங்கிற சூழல் வந்தப்போ இப்ப என்ன நடந்திருக்கு, பிரிஜ்பூஷன் சிங்கோட மிக நெருங்கிய தொழில் சகா சஞ்சய் சிங் அப்படிங்கிறவர் இப்போ தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அது தேர்ந்தெடுக்கப்பட்டது கூட பெரிய விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் பிரிஜ்பூஷன் சிங் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாருங்க. அதுதான் அதுல மிக கொடுமை. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், புதிய தலைவர் தேர்ந்து தானே ஏதாவது புதிய செய்தி வரணும். அவர் ஒன்னும் வாயை திறக்கல. பிரிஜ்பூஷன் சிங் சொல்றாரு, ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள் வீராங்கனைகள் மீது நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், அவர்கள் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் விளையாட்டு போட்டிகளில் அப்படிங்கிறாரு. ஏங்க,
நடவடிக்கை எடுக்க வேண்டியது இவர் மேல. இவர் மற்றவங்க வீரர்கள் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு அறிக்கை வெளியிடுறாருன்னா இது என்னங்க நியாயம்? என்ன நடக்குது இந்தியால? தினமணில வந்திருக்கிற இந்த புகைப்படத்தையும் பாருங்க. பிரிஜ்பூஷன் சிங்குக்கு மாலை போட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பக்கத்துல இதோ நிக்கிறாருல, இவர் தான் இப்ப வெற்றி பெற்ற சஞ்சய் சிங். ஆனா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறத விட பழைய தலைவர் பிரிஜ்பூஷன் சிங்குக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேயும் இந்த சம்மேளனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஒரு பொம்மையாக நான் என்னுடைய நண்பரை அங்கே உட்கார்த்தி வைக்கிறேன் தலைவராக. ஏற்கனவே இந்த காட்சி அரசியல், பொம்மை அரசியல் செய்வது தானே பிஜேபியோட ஒற்றை வேலையா இருக்கு. குடியரசுத் தலைவரா ஒரு பொம்மை, இந்த மாதிரி பொறுப்புகளிலா ஒரு பொம்மை என்று எல்லா இடங்களிலும் பொம்மையை வைத்துவிட்டு எல்லாருடைய குடுமியும் தன்னுடைய கையில் வைத்திருப்பது தானே ஒன்றிய அரசோட வேலையா இருக்கு. அதைத்தானே இதுலயும் பண்றாங்க. இதை பார்த்து விட்டு தான் நம்முடைய சாக்ஷி மாலிக் என்ன தெரியுமா சொல்றாங்க? கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு. அவங்க சொல்றாங்க, we slept for 40 days on the road. எப்போ அந்த போராட்டம் நடந்தப்போ 40 நாட்கள் நாங்கள் சாலையில் தான் படுத்து உறங்கினோம். If Brijbhushan Singh's business partner and close aide is elected as the president of WFI, Wrestlers Federation of India, I quit wrestling அப்படிங்கிறாங்க. நான் மல்யுத்தத்தை விட்டு வெளியேறுகிறேன். Not a single woman was given a position அப்படின்னு கூடுதலா சொல்றாங்க. ஒரு பெண்மணியை கூட அவர்கள் ஏதாவது ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கவே இல்லை. உண்மையில் அவர்கள் பெண்கள் மீது மதிப்பு கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இந்த தலைவர் பதவியை ஒரு பெண் வீராங்கனைக்கு விட்டு கொடுத்திருக்கலாமே. இல்லை, நீங்கள் யாரும் பொறுப்பில் வராதீர்கள், நீங்கள் யாரும் தலைமை பதவிக்கு வராதீர்கள், உங்களை அச்சுறுத்துவோம். உடனே நீங்கள் உங்களுடைய விளையாட்டின் மீது இருக்கின்ற காதலை, உங்களுடைய இலக்கின் மீது இருக்கின்ற காதலை எல்லாத்தையும் விட்டுட்டு கை கழுவிட்டு வீட்டில் போய் உட்காருங்க, ஒழுங்கா சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தானே இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப. இது எப்படிப்பட்ட அநீதி! இந்த மாதிரியான இளைஞர்கள் எவ்வளவு பேர் துடிச்சிட்டு இருப்பாங்க. நான் நாட்டுக்காக விளையாட வேண்டும், நாட்டுக்காக பதக்கங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிற கனவோட இருக்கிற அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய அச்சுறுத்தும் செய்தியாக இல்லையா இருக்கு. எனவே திரும்ப திரும்ப இந்தியாவில் இருக்கின்ற பெண்களுக்கு அநீதி தான் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அநீதியின் நீட்சியாகத்தான் இன்றைக்கு இந்த மல்யுத்த சம்மேளனம் நம்முடைய சஞ்சய் சிங்கை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல பஜ்ரங் புனியான்னு அந்த மல்யுத்த வீரர் சாக்ஷி மாலிக்கு மற்ற வீராங்கனைகளுக்கும் ஆதரவாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் இஸ் டார்க் அப்படிங்கிற, மல்யுத்தத்தின் எதிர்காலம் இருண்டு போயிருக்கிறது அப்படிங்கிறாரு. இது மல்யுத்தத்தின் எதிர்காலம் மட்டுமா, அல்லது இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேரின் எதிர்காலமா, அவர்களுடைய கனவை பற்றிய எதிர்காலமா? எது இருண்டு இருக்கிறது என்றால் இருண்டிருப்பதன் பட்டியல் மிக நீளமாக இருக்கிறது தோழர்கள். இளைஞர்களுக்கு கூட இந்த நாட்டில் வெல்வதற்கு வாய்ப்பில்லை. வென்ற இளைஞர்களுக்கும் தங்கள் நினைப்பதை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படிங்கிறப்போ மனசு எப்படி பதறி துடிக்கும் யோசிச்சு பாருங்க. சாக்ஷி மாலிக் மாதிரி ஒரு பின்புலம் இல்லாத ஒரு இயல்பான குடும்பத்தில் இருந்து தன்னுடைய கனவுக்காக வாழ்ந்து 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 தன்னுடைய கனவை எட்டி இந்தியாவுக்காக ஒரு வெண்கல பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு பெண், ஒரு சின்ன பொண்ணு, இனிமேல் நான் இந்த விளையாட்டை தொடர மாட்டேன் என்று முடிவெடுத்து சொன்னால் அது எப்படிப்பட்ட மூச்சடைப்பாக இருக்கும். எதற்காக இந்தியாவுக்காக விளையாட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பதைவதைப்பு இனிமேல் அவருக்கு வாழ்க்கை முழுசு தொடருமே. இதற்கு என்ன விதமான நீதி கொடுக்க முடியும்? எப்படி நியாயம் கொடுக்க முடியும்? எல்லோரும் வேடிக்கை தானே பார்க்க முடிகிறது இப்படியான அநீதிகள் நடப்பதை பார்க்கும்போது. இப்போ பிரிஜ்பூஷன் சிங் தலைவராக இல்லை, ஆனால் அவர் வைத்திருக்கின்ற பொம்மை தானே அங்கே தலைவராக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்டில் பாலியல் துன்புறுத்தல் செய்கின்றவர்களுக்கு எந்த விதத்திலும் கேள்விகள் வராது, எந்த விதத்திலும் அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்காது. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றவர்கள் தான் வாயை பொத்திக்கொண்டு வீட்டிற்கு ஓட வேண்டியிருக்கிறது என்கின்ற நிலை மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு நிலை இல்லையா? என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய கேள்வி. பாருங்க அவர் எப்படி சிரிச்சிட்டு நிற்கிறாருங்க பிரிஜ்பூஷன் சிங். கேள்விகளோடு தொடர்கிறோம். நன்றி, வணக்கம்.